காத்திருப்பவனுக்கு பேருந்து வருமா என்ற கவலை, பேருந்தில் நின்று கொண்டிருப்பவனுக்கு ஒரு இடம் கிடைக்குமா என்ற கவலை, இடம் கிடைத்தவனுக்கோ ஜன்னலோர சீட்டின் மேலே ஒரு கண் கவலை, ஜன்னலோரம் அமர்ந்தவனுக்கோ பயணம் முடிய ஆசை கவலை. ஆக வாழ்க்கை பயணத்தில் எல்லோரும் அடுத்த நிலையை நோக்கி கவலை, தேடல், மனநிலைகளோடு வாழ்கின்றோம். இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, இந்த உலகத்துல பார்த்தோம்னா 4 பேர் நம்ம சொல்றதையும் பேசுறதையும் கேட்க மாட்டாங்க. யார்? முதல்ல நீங்க பெத்தது, ரெண்டாவது நம்மள பெத்தது. வயசான காலத்துல கேட்காது, கரெக்டா? ஒண்ணு நம்ம பெத்தது, உன்னை கேட்காத கேள்வி முடிச்சிடும். சாமி நம்ம பெத்ததுன்னு சொன்னியே, உனக்கு எத்தனை பிள்ளைங்க? இது டைலாக், சரியா? ஒண்ணு நம்ம பெத்தது, ரெண்டாவது நம்மளை பெத்தது, மூணாவது நமக்குன்னு வாச்சுது, நாலாவது யாரும் இல்லைங்க, நம்ம தான். நினைத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகிலே நாம் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம், பிள்ளைகளுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம், பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காக, நமக்காக, பேர பிள்ளைகளுக்காக என்று உழைத்து 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 உழைக்கிறோம் ஃபாதர், வேலைக்கு போறேன் ஃபாதர், முடியல ஃபாதர், முடியல, ஓடுறேன் ஃபாதர், காலையில என் பிள்ளைக்கு நான் தான் ஃபாதர் ஷூ போடுறேன், என்ன பண்றேன், எல்லாம் பண்றோம். ஆனால் இந்த தவ காலத்திலே நாம் எல்லோர் சொல்வதையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இங்க ஒரு மனுஷன் ஒன்னு சொல்றாரு, அதை கேட்டா வாழ்க்கையிலே முன்னேறலாம் என்ற அழைப்பை கொடுப்பதுதான் இன்றைய வாசகம். பிரைஸ் தி லார்ட். கை இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, வேற யாரும் சொல்ல வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் கை இருக்குங்க, பாத்தீங்களா? இன்றைய இறை வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் பரிசேயர், இரண்டாவது நாம் எல்லாம் பரிசேயரா வரி தண்டுபவரா? மறையுரையின் இறுதியிலே தெரியும். இந்த உலகிலே பாவக்கூரை என்று 3 கூரைகளை இன்று நான் உங்களோடு கூறப்போகிறேன். கூரை அப்படின்னா என்ன? மேல மெஸ்ஸியம்மா சொல்லிச்சு, மேல. ஓகே, முதல்ல கண்ணாடி கூரை. நம்முடைய வாழ்விலே பல வகையான பாவங்கள் நாம் செய்திருப்போம். அந்த பாவங்களினால் தான் பல நேரங்களிலே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. எடுங்க பார்க்கலாம். எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனம். படிக்கலாம். எரேமியா 5:25. மைக்கில் படிமா. உங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன, உங்கள் பாவம் நான் சொல்றது கேட்கல, நல்லா பாருங்க. உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. நல்லா கவனிக்கணும். இதுதான் கண்ணாடி கூரையில் இருக்கின்ற பாவங்கள். நமக்கே தெரியல இங்க ஒரு கண்ணாடி கூரை இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருது, ஆனா பக்கத்துல வர மாட்டேது. வருது ஃபாதர், போயிடுச்சு ஃபாதர். இதோ நடந்திருக்கணும் ஃபாதர், கடைசியில போயிடுச்சு ஃபாதர். இந்த கடங்கார பையன் காசு கொடுக்கிற மாதிரி வந்தான் ஃபாதர், போயிட்டான் ஃபாதர். வீட்டுல நல்ல காரியம் நடந்திருக்கணும், அப்படி ஜஸ்ட் மிஸ் ஃபாதர். ஏன் அந்த ஜஸ்ட் மிஸ் பாத்தீங்கன்னா, நமக்கு மேலே ஒரு கண்ணாடி கூரை இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் அந்த கண்ணாடி கூரையிலே நின்று கொண்டிருக்கிறது. இறைவனுடைய அருளும் அங்கே நிற்கிறது. ஆனால் நடுவில் இருக்கிற கண்ணாடி கூடையால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. இருக்கா? உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் செய்கிறது. இரண்டாவது காங்கிரீட் இல்லையா, சிமெண்ட் கூரை. அப்படின்னா என்ன? நம்ம என்ன பாவம் செய்யறோம்னு நமக்கு தெரியும். இந்த மேல நின்றுச்சுன்னா தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே செய்வோம். கோயில்ல தூங்காத தூங்குவோம், கோயில்ல இடம் பிடிக்காத இடம் பிடிப்போம், கோயில்ல புரணி பேசாத பேசுவோம், தப்பு தப்பா பேசாத செய்வோம்.
எல்லாம் செய்வோம், நமக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்றது, ஆண்டவருடைய அருள் எங்க நிக்குது, சிமெண்ட்டுக்குங்களே நிக்குது, மேல இருந்து கீழே இறங்கல. மூணாவதா ஒரு கூரை இருக்கு, பாதாள கூரை. அது என்னங்க பாதாள கூரை? இந்த பாவ சங்கீதத்தில் நம்ம சொல்லுவோமே எப்பயுமே ஃபேமஸான டைலாக் என்ன சொல்லுவோம், சாமி மறந்து போன பாவங்களுக்காக மன்னிப்பு. கொமட்டிலே குத்துவேன், எல்லாத்தையும் நெச்சுக்கிறது. மறந்து போன பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். நீ மறந்து போன பாவமா அது? தெரிஞ்சுக்கினே மறைச்சு வைக்கிறது பாதாளத்துல. அந்த பாதாளத்திலேயே உட்காந்துன்னு முட்டை விட்டுன்னு உட்காந்துன்னு இருக்க வேண்டிதான். கடவுளோட அருள் வராது. அதான் மூணாவது வகையான பாவம், பாதாள கூரையில் இருக்கின்றோம். அதனால்தான் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இன்றைய நாளிலே நடக்கிறது. பரிசேயர் வரார், வந்து என்ன பண்றாரு, திமிரு. என்ன சொல்லுவாங்க, ஆணவ திமிரு. நான் அவனை போல இல்ல, இது போல இல்ல. அவனுடைய டைலாக்லாம் பாருங்களேன் எப்படி. கொள்ளையர் கிடையாது, நேர்மையாற்றவர் கிடையாது, விபச்சாரர் கிடையாது. அங்க நிக்கிறானே ஒருத்தன், எப்படி அங்க நிக்கிறானே ஒருத்தன், அவனை போல நான் கிடையாது சொல்லியிருக்கிறோமா? இந்த பரிசேயனுடைய மனநிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் அழகாக சொல்கிறார்கள் புனித ஜான் ஆஃப் த கிராஸ் அவர்கள். மிக அழகாக சொல்கிறார், 3 வகையான பாவம்: ஆன்மீக பாவம், ஆன்மீக அகந்தை, ஆன்மீக பொறாமை. அதென்ன ஆன்மீக பாவம் அப்படின்னு? என்னங்க ஆன்மீக பாவம்? ஆன்மீகனாவே நல்லது, அப்படிதானே? அதென்ன ஆன்மீக பாவம்? எல்லாத்தையும் பண்ணிட்டு பாவ சங்கீதம் தான் இருக்க. சில பேர்லாம் 2 நாளைக்கு, ஆண்டவர் இயேசுவே நான் பாவியாக இருக்கிறேன், 2 நாட்களுக்கு முன்பதாக தான் பாவம் செய்தேன், மாத்தவே மாத்தாத லிஸ்ட், சேம் லிஸ்ட். அப்ப என்ன தெரியுமா அவன் மனசுக்குள்ள இருக்குல்ல, போய்ச்சிருவோம், பொய்ய இருக்குல்ல, அது என்ன கழுவி விடுற இடமா, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. இதுதான் கடவுள் சொல்றாரு ஆன்மீக பாவம். 2வது ஆன்மீக அகந்தை. என்னங்க அது ஆன்மீக அகந்தை? நான் தான் பிரேயர் சொல்றேன்ல, நான் தான் பூச கருத்து எழுதி வைக்கிறேன்ல, நான் தான் ஜெபமாலை சொல்றேன்ல, முட்டி போட்டு நடக்கிறேன்ல, திமிரு. நான் நல்லா இருப்பேன். வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை எல்லாம் செய்வது கிடையாது. சில தவ முயற்சிகளை மட்டும் செய்துவிட்டு கறி சாப்பிடாம இருக்கிறல்ல, அவன் இல்லல்ல, அப்படி அல்ல. அதை இதுதான் ஆன்மீக அகந்தை. அதனால்தான் ஆசீர்வாதம் இல்ல. 3வது ஆன்மீக பொறாமை. ஆன்மீக பொறாமை, நான் எப்படி வேண்டேன், அவ இருக்காளே, அவ முண்ட கண்ணி, கோயிலுக்கே வரமாட்டா, அவன் நல்லா இருக்கான், மத்தவன் நல்லா இருக்க கூடாது. அது எகிப்தாப்புல வீட்டில் இருக்காளே ஒருத்தி 2 கார் வாங்கிட்டா, கோயிலுக்கே வரமாட்டா, கிறிஸ்துமஸுக்கு மட்டும்தான் வருவா, நியூ இயருக்கு வருவா, ஈஸ்டருக்கு வருவா, அவளாம் நல்லா இருக்காளே, வைத்தெரிச்ச. ஆன்மீக போராமை இருக்கா? நிறைய நேரங்கள்ல அப்படி யாரா நன்மை வாங்க வருவா பாரு, மினிக்கின்னு போறா பாரு, கோயிலுக்கே வரமாட்டா, மினிக்கின்னு வரா. அதுவும் தவ காலத்துல. அவ மினிக்கின்னு வந்தா என்ன, மினுக்காம வந்தா என்ன? ஆன்மீக அகந்தை. ஏன்னா நான் ஜபிக்கிறேன்ல, நான் பிரேயர் பண்றேன்ல. நீ யாருக்கு பிரேயர் பண்றோம்? உனக்கு தானே. கரெக்டா? 3 இருக்கா? நான் சொன்னது ரைட்டா? அதுதான் இன்றைய நாளிலே பல நேரங்களிலே இந்த பரிசேயருடைய மனநிலையோடு நின்று கொண்டிருக்கிறோம். பத்தியா? அதனால்தான் கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார், இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்து நாம் மாற வேண்டும். அந்த வரி தண்டுபவருடைய மனநிலை நமக்கு இருக்கிறதா? யாராவது வந்து கடவுளை பார்க்க வெக்கப்பட்டிருக்கிறோமா? வெக்கப்பட்டிருக்கிறோமா? வரும்போது இப்படிதானே வர்றது. எங்க ஃபேன் வரும்போதே 4 பேருக்கு இடத்த போடு, நாங்கெல்லாம் ஒண்ணு, ஒன்னோட ஒண்ணு, மண்ணோட மண்ணு. நான் சொல்றது யாரையும் இல்லை, அது அல்லங்க. அந்த கடவுளை பார்க்க வெட்கப்படுகிறார் என்றால் எந்த அளவு அந்த மனிதன் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இருப்பான் யோசிச்சு பாருங்களேன். எடுங்க பார்க்கலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து என்னமா பண்ணணும்? ஒருவருக்கொருவர். அப்ப உங்க பாவத்தை பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? சொல்லாமா? சொல்லாமா? சொல்லிக்கூடாதா? நினைச்சு பாருங்க,
உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் உங்க லிஸ்ட் போட்டோம் நாரி போயிடும் எல்லாருக்குமே, இல்லையா? அதான் சொல்ல, ஒருவர் மற்றவருக்காக பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். எங்க அறிக்கை செய்யணும்? குருவிடம் வந்து அறிக்கை. தயவு செய்து பாவ சங்கீதனம் என்பது கவுன்சிலிங் அல்ல. உங்களுடைய துன்பங்கள் துயரங்களை பேசுங்க. ஃபாதர் ஆபீஸ்ல போய் பேசுவோம். இங்க உட்காந்து, ஃபாதர் காலையில தோசை சுட்டனா கருகி போச்சு, என் வீட்டுக்கார திட்டாரு, சட்னி வச்சுனா என் புள்ள கீழே கொட்டிடுச்சு. பாவம் இல்ல? இது பாவமா? பாவம் இல்லையா? அது என்ன பாவ சங்கீதனமா? நீங்க உங்களுடைய கஷ்டம், வீட்டுக்கார் போயிட்டார் சாமி, கோச்சிக்கிட்டு போயிட்டார், இதோ போன் பண்றாரு, பேசிட்டு வரேன். ஏமா இது பிரேக் விடுற டைம் ஆமா, போன் பண்றாரு பேசிட்டு வரேன்னு நான் போட்டா அப்படி? புரியுதுங்களா? அப்ப அந்த இடம் என்பது நம்முடைய பாவங்களா சொல்ல, ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். அதுதான் அங்கு தந்தை செய்கின்றார். தந்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் கேட்டு அதற்குரிய பரிகாரத்தையும் கொடுப்பார். பரிகாரத்தை கேட்டு என்ன சொல்றது? கஷ்டமா இருக்கு சாமி, சின்னதா கொடு. ரொம்ப கஷ்டமாகுதுமா எனக்கு பரிகாரம் கொடுக்கறது, எழுதிதான் வரணும் பொழுது. அன்னைக்கு ஒருத்தவங்கள சொல்றேன், எம்மா திருப்பாடல் படிமா. போ சாமி, போர் அடிக்குது, சின்னதா ஏதா சொல்லு. அருள் மாதிரியே சொல்லவா? அதான் நான் சொன்னேன், நான் வேணா வெளியே வந்துடுறேன், நீ வேணா வந்து உள்ள உக்காந்துக்க அப்படின்னு. பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். பரிகாரம் செஞ்சு முடிச்சு என்ன பண்ணணும்? திருப்பியும் பாவ சங்கீதனம் வரணும். பரிகாரம் செய்துவிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிமானா நேர போய் அங்க நிக்குது. அந்த அம்மா போய் கதை பேசி நிக்குது. அந்த அம்மா இன்னைக்கு வரல, நல்ல வேலை நான் தப்பிச்சேன். அங்க போய் நின்று கதை அப்படி போய் கேட்கறேன், இங்க வாங்கி பரிகாரம் கொடுத்தனே. ஓ சாமி, நாளைக்கா சொல்றேன், இப்ப என்ன அவசரம் உனக்கு? எனக்கு என்னமா அவசரம்? நான் நினைச்சுக்கிட்டேன் என்ன அடிச்சுக்கிறேன், சாமியார இங்க வந்தோம் பத்தியா, என்ன அடிச்சுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டேன். நல்லா கவனிக்கணும், ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும், அப்பதாங்க குணமடைவோம். பாவ சங்கீதத்தினுடைய நிறைவு எங்க கிடைக்கும் சொல்லுங்க? அந்த பரிகாரத்தை நிறைவேற்றி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி ஜெபிக்கின்ற பொழுது. அதான் அழகா சொல்றாரு மார்க் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல. சொல்லுங்க பார்க்கலாம். மார்க் 1வது அதிகாரம் 15வது வசனம். காலம் நிறைவேறிவிட்டது. என்னங்க காலம் எங்க காலம் வந்துருச்சுங்க. 3வது வாரம் வந்துட்டோம். 1 முடிஞ்சிச்சு, 2 முடிஞ்சிச்சு, 3வது வாரமா 4வது வாரமா? 4 வந்துட்டோம். இன்னும் எத்தனை வாரம் இருக்கு? 3 வாரத்துல முடிஞ்சு திருப்பி பச்சை கலர் வந்துடும். காலம் போங்க சாமி, பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் இருப்பனோ இல்லையோ நமக்கு தெரியாது, பார்த்துக்குங்க. காலம் நிறைவேறி விட்டது. என்ன நெருங்கி வந்து விட்டது? மனம் மாறி நற்செய்தி நம்பு. வாழ்க்கையில இந்த பரிசேயரை போல அல்லாமல் வரி தண்டுபவர்களை போல கடவுளை நம்பு. அடுத்து லூக்கா 6வது அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 6:19. அவரிடம் இருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். யாராவது கடவுளை தொட முயற்சிக்கிறீங்களா? முயற்சிக்கிறோமா இல்லையா? முயற்சிக்கிறீங்களா? பாவத்திலிருந்து வெளிவந்த பிறகு, பணம் மாறிய பிறகு ஆண்டவரை தொட வேண்டும் என்ற ஒரு முயற்சி நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா? இருக்கணுங்க. அந்த ஆண்டவரை தொட வேண்டுமானால் இறை வார்த்தையை தொடு. 2வது, ஆண்டவரை தொட நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுங்க. ஆண்டவரை நம்முடைய கரங்களால் வாங்குகிறோம், தொடுகிறோம் அல்லவா? அந்த தொடுதல் போல ஒரு பவ்யம் இருக்கா? பரிசேயர் மாதிரியே வரட்டு. ஆமென். நான் என்ன லட்டு கொடுக்கறேன்னா கேக் கொடுக்கறேன்னா? பயமுறுத்துறது நம்மளே சில பேர். இன்னும் நிறைய பேர் நன்மையை ஆண்டவர் இயேசுவை வாங்கி இங்கிருந்து இங்க போடுறீங்க, இங்கிருந்து இங்க போடுறீங்க. அந்த மனுஷன் பாவம், எப்பதான் நம்மள வாயில போடுவாளோ போட மாட்டாளோ? நீங்க நினைச்சு பாருங்களேன், அந்த ஆண்டவர் சின்ன சின்ன துகள்ல கூட இயேசு இருக்கிறார். உண்மைதானே? நம்ம தியாலஜி பிலாசபில சொல்லி தராங்களா? சின்ன சின்ன துகள்ல கூட ஆண்டவருடைய உடல் இருக்குதா இல்லையா? ஏன் நான் சொல்றேன்னா, பல நேரங்களிலே இந்த பரிசேயருடைய மனநிலை, உன் பணம், உன் பதவி, உன் பட்டம், உன் திமிருலாம் ஆண்டவர் முன்னால செல்லாது. கரெக்டா இல்லையா? அந்த ஒரு பவ்யம், அதுக்குன்னு அந்த பவ்யம் இல்லைங்க. மனதார ஒரு தாழ்மையாக ஆண்டவர் இயேசுவை உட்கொள்வது அது கிடையாது. அப்படியே போ.
சில பேர் நன்மையை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடுறாங்க ஒரே ஓட்டம். சரி, ஏதோ உங்களுக்கு வேலை இருக்கும் பொழுது அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவரை தொடுகின்றோம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். யோவான் 1வது அதிகாரம் 23 படிங்க பார்க்கலாம். யோவான் 1. மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். பரிசேயர் மனநிலையில் இருந்து கொண்டால் கடவுளுடைய ஆட்டுக்குட்டி யாருன்னு தெரியாது. வரி தண்டுபவருடைய நிலையில் இருந்தால் நமக்கு கடவுளுடைய ஆட்டுக்குட்டி யாருன்னு தெரியும். நமக்கு தெரிகிற ஆட்டுக்குட்டிலாம் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி இப்ப கிடைக்காது. ஆனால் கடவுள் ஆட்டுக்குட்டி எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும். ஒரு வாதியார் சொல்லியிருக்கிறார், ஒரு பையனிடம் ஒரு பேனாவை கொடுத்து ஒரு லைன் போட சொல்லியிருக்கிறார். பையன் என்ன பண்ணிருப்பான், இப்படி வைத்து ஒரு கோடு போட்டிருக்கான். இன்னும் அங்கிருந்து அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, டேய் உன்னை இந்த விட இன்னும் அதிகமா கோடு போட முடியும்டான். உங்க அம்மா சொன்ன இன்னும் அதிகமா கோடு போட்டிருக்கான். அங்கிருந்து அவங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க, டேய் இதை விட ஹைட்டா உன்னால கோடு போட முடியும். நான் கடைசியா அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், மச்சி அந்த மூடிய மாட்டு மச்சி, இன்னும் ஹைட்டு கிடைக்கும், ஹைட்டா மாட்டலாம். இதே போலதான் நாமும் ஜெபிக்கிறோம். ஒரு கோடு ஃபாதர் சொல்றாரு, நல்லா ஜெபிங்க, மேல ஒரு கோடு. இறைவார்த்தை சொல்லுது, நல்லா ஜெபிங்க, மேல ஒரு கோடு. கடைசியில கடவுளே சொல்றாரு, நல்லா ஜெபி. அப்பதான் எக்கி போடுறோம், மூடிய மாற்றோம். பல நேரங்களிலே வாழ்க்கையிலே இதை மாற்றதே கிடையாது. நம்மளால இவ்வளவுதான் என்னால ஜெபிக்க முடியும், இவ்வளவுதான் பேச முடியும், இவ்வளவுதான் பைபிள் படிக்க முடியும், இவ்வளவுதான் குடும்ப ஜெபம் சொல்ல முடியும். கிடையாது. இதையும் தாண்டி இதைத்தான் மனநிலை மாற வேண்டும். இந்த வரி தண்டுபவருடைய மனநிலை நம்மில் இருந்தால் நாமும் இந்த தவக்காலம் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். இல்லை என்றால் அடுத்த வருடமும் இதே தவக்காலம், அடுத்த வருடமும் இதே ரீடிங்க மாத்தவே மாட்டாங்க. அதே வசனம், அதே கோயில், அதே சீட்டு, அதே ஃபீனு, அதே பாட்டு. அவ்வளவுதான் வாழ்க்கை. கடைசி வரை என்ன மாறும்? வயசு தான் மாறும். நம்ம மாறவே மாட்டோம். சாமியார் வேணா மாறுவாங்க. புரிகிறதா? பல நேரங்களில் இந்த பரிசேயருடைய மனநிலையிலிருந்து வரி தண்டுபவருடைய மனநிலைக்கு வாருங்கள். ஆண்டவரிடமிருந்து, ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. இன்றைய முதல் வாசகத்தை பார்த்தோம் என்றால் இன்னும் ஆழமாக ஆண்டவர் சொல்கிறார், வாருங்கள் ஆண்டவரிடம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களுக்கு கட்டுப்படுவார். கடைசியில சொல்றாரு, உங்களுடைய பலிகளை அல்ல, எதை விரும்புகிறேன்? என்னம்மா? தயவு செய்து இரக்க செயல்களை செய்யுங்கள். இரக்க செயல்கள் என்றால் காசை வாரி கொடுக்கிறது இல்ல, ஆண்டவர்கிட்ட திரும்பி வரதே உங்களுடைய இரக்க செயல்கள். அதுதான் இன்றைய என்னுடைய நற்செய்தியினுடைய முன் வாசகமும். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், மாறாக ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் நலமாக இருப்பீர்கள். அதற்காக ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.